மகாராணி என்னடா வந்துறாரு என்ன போன் பண்ண அடிக்கிறேன். ஆமா 8 படி ஜமீன்தார் ஏய் அரவ பூசடி கண்ணே மகனுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு சொல்லிட்டு வரேங்க. அப்பா இல்லப்பா இல்ல போய் வாங்க. ஏதோ சொல்ல வர சொல்லிடு. மனைவி அழைத்து சென்று போறீங்க, அடிக்கடிக்கு எனக்கு போன் பண்ணுங்க. இவ்வளவுதானே? ஆம்பளை போன்ல பண்ணுவீங்களா பொம்பளை போன்ல பண்ணுவீங்களா? ஆம்பளை போன பொம்பளை போனா அது என்னப்பா வித்தியாசமா சொல்லுங்க. இதை தெரியாதவா ராணிப்பேட்டில இருந்து பண்ணிட்டு வரீங்க. ஆம்பளை போன எது பொம்பளை போன எதுப்பா? பட்னு உள்ள போகணும், ஆம்பளை போகணும். எப்படி 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 அது தட்டினா தான் கிளம்பும். பொம்பளை போகணுன்றது டச்சு போகணும், அது தடவை தடவை தான் கிளம்பும். சும்மா சொல்லக்கூடாது டேய், உனக்கு இருக்குடா. இல்ல அனுபவம் மூளை சரி மேடம் புறப்படுங்கள். ஆபாரம் ஆபாரம் ஒரு சில வேளை சென்று வாருங்கள். மகனே ராஜா, அம்மா இத பரம்பா உடைய தந்தைக்கு பிறகு இந்த நாட்டு மக்களுக்கு எந்தவித குறை என்பதை காணக்கூடாது. இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்க வேண்டும். நாட்டு மன்னன் வாழ்க வாழ்க என்று வாழார போற்ற வேண்டும். நாட்டு மக்களுக்கு எந்தவித குறை என்பதை காணக்கூடாது. சீரும் சிறப்போடு சென்று வாருங்கள், புறப்படுங்கள். என் ஆண்டு பிறப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது உன் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கிறதா? மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த சந்தோஷமான விஷயத்தை தொழிலை பார்த்து சொல்ல வேண்டும். ஆகத்த புறப்படுமா? சென்று வா. அமைச்சரே இளவரசே என்ன பண்ணுகிறா? என்ன பண்ணுகிறா? என் நாட்டுக்கு நான் தான் மன்னன். என் தந்தை எப்படி ஆட்சி செய்தார் அதை விட சிறப்பாக இருக்க வேண்டும் இந்நாடு. உன் தந்தை ஆண்டாரே நாடு நாடு சொல்லடா பாடு. இருந்தாலும் நான் தவறாக பேசியிருந்தால் என்னை மதித்தவர்கள் நான் சென்று ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன். பூரா முட்டி சேர ஓடிவே 1600 ரூபாய் பிடிச்சி டேய், ஒரு பொட்டச்சிரிக்கை பல பேர் மத்திய அவமானப்படுத்தி விட்டார். ஏண்டா அவங்க இல்ல இவனுக்கு எங்கடா போச்சு புத்தி? நம்ம பார்த்து வளர்ந்த பையன் ஒரு 100 ரூபாய் சில்லறை மாத்தி என்ன திரும்ப அவனுக்கு? பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்க வேண்டும். ஒரு பள்ளத்தை எடுத்தா கேட்ட காணல. ஒரு விளக்கு அடைத்தா அதே விளக்கு ஏறியா. தாலி அறுத்தா. இத மாட்டேனவளே. போடுறேன்
பள்ளி விடுமுறை நம்ம 3 தடவை வந்துட்டோம். இளவரசன் எங்க போய் தெரியல. வந்தா யாரும் பேசாதீங்க. நீ உன்னதாண்டி இங்க பாரு. இத பார்க்க மாட்டியா கவிதா? என்னடி செய்றே? ஆமா என்னடி பேசிட்டு இருக்கேன். நீங்க மூவரும் வாயை திறந்து பேச மாட்டீங்களா? பேச மாட்டீங்களா? பேசுறேன்னா போங்க, நான் அரண்மனைக்கு புறப்படுறேன். அம்மா உங்களை தேடி 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 பார்த்து கால் தான் வலிக்குது. நீங்க எங்க போறீங்க, எங்க வரீங்க எதுவுமே தெரியல. என்னது? நீங்க எங்க போறீங்க எனக்கு தெரியல. ஏரி வேலைக்கு போறேன். ஏரி வேலைக்கு அவனுக்கு போங்க. நானும் அடி ஏரி வேலைக்கு போறவன். ஏய் அம்மா என்னடா நீங்க எங்க போறீங்க? என்னடா உன் கதையும் காரணமா? ஐயோ செட்டுக்குள்ள தான் வீடு பண்ணி ஐயோ ஏரி வேலைக்கு போனோம்னு சொல்லலாம நீங்க எங்க போறீங்க எங்கதான் வரீங்கன்னே தெரியலன்னு சொல்றா. அப்படியா? அவ கோபத்துல படபடன்னு பேசுறதுனால ஒருவேளை ஏரி வேலைன்னு கேட்டிருக்கோம். அப்படியா? ஆமா. பாருங்கடி, நீங்க மூவரும் ஏன் என் மேல கோபமா இருக்கிறீங்க? எதற்காக தெரியுமா? என்ன நாள் இன்னைக்கு பள்ளி விடுமுறை. அனுதினமும் விடுமுறை நாட்கள்ல மலர்வனத்துல விளையாடுவது வழக்கமா? வந்துட்டோம். ஆமா. சந்தோஷமா இருக்க என்ன காரணமா இருக்கும்? காரணம் இருக்கு. யாருக்குன்னா சண்டை வச்சிருப்பாங்க. அதான் அப்படி சப்போர்ட் பண்ணி பாருடி. என்ன அவ எதற்கு சிரிக்கிறா தெரியுமா? விளையாண்டுமே மலர்வனும். அப்ப இந்த மலரே இல்ல, இப்ப இந்த மலர் எங்க இருந்து பூத்துச்சுன்னு சொல்லி சிரிக்கிறேன். உனக்கு அந்த மலர் வேணுமா? ஆமா. சரி அப்புறமா பறிச்சுக்கோ. அது மட்டும் கிடையாது. பார்ப்பதற்காக தான் ஓட்டோட்டமா ஓடி வந்தேன். அப்படியே அரும்பொழுது வழியில அண்ணனை பார்த்துட்டேன். அண்ணன் கை உனக்கு நான் அழைச்சிக்கிட்டு போயிட்டாரு அரண்மனைக்கு. அழைச்சிட்டு போயிட்டு என்ன சொன்னாரு? கிடையாது. அரண்மனையில சந்தோஷமான நிகழ்ச்சி ஒண்ணு நடந்தது. என்னம்மா? என்ன தெரியுமா? இந்நாட்டுக்கு இளவரசராக இருந்த என்னுடைய அண்ணன், உங்களுடைய அண்ணன், என்னுடைய அண்ணன், உங்களுடைய அண்ணன் இப்பொழுது மன்னராகி விட்டார். போலாம். ஏய் எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம். ஆமா, யாரும் கேட்பா. அப்படின்னா சில்லி கொண்டு எங்க வேணாலும் நிக்கலாம். பேர் சில்லி, பேர் ஐஸ் கிடையாது. வீட்டுக்கு அடக்கமான பெண்ணு. உத்தமி ஓம் சக்தி, பத்தினி பராசக்தி, ஆதி பராசக்தி. அவளுக்கு 3 கோயில் இருக்குதாமா? ஆமா. ஏய் எனக்கு கோயிலே வச்சிருக்காங்க. கோயில் வச்சிருக்காங்களா? ஆமாடி. சரியா சில்லி? ஐஸ் இருந்தாலும் மலர்வன தடைக்கு போக வேண்டாம். போகணுமா? ஆடி பாடி கொண்டு சந்தோஷமா சாக்கோபர். என்னது? சாக்கோபர். சாக்கோபர். நீங்களாம் சாக்கோபர். அப்படியா? சரி மலர்வன போக வேண்டாம். ஆடி பாடி கொண்டு சந்தோஷமா இருப்போம். ஐஸ் சீக்கிரமா சொல்லு. சொல்லுமா? புண்ணியகமா? எப்படி தெரியுமா? பூஜைக்கேத்த பூவினி பூவினி நேத்து தானே பூத்தது பூத்தத
என்ன லேடிஸ் இருந்தாலும் இல்ல என்ன பாக்குறா இந்த ஒரு பொங்க பானை எப்படி வந்துட்டு வந்துட்டு பாரு. என்ன போக போனா ஏய், என்ன போக போனா என்ன போக போனா நம்ம ஆடின்னு சொல்லி நீ ஆடி கிடக்குறா. என்ன போக போனா பொங்கலுக்கு வைப்பாங்களே என்ன வேலை நம்ம ஐயோ பியான்னு கட்டி நடக்குறீங்க. ஐயோ புய்யோ இல்ல என்ன பெரியமா தெரியாத உனக்கு என்ன ஏய் ஓ தெரியுமா தெரியாதா என்னத்துக்கு ஆம்பளை வயசுல மெமிக்ரி பண்ணுவா? ஐயோ ஐயோ கஸ்தூரி என்ன வளருங்க இருக்கும் மெண்டல் மாதிரியா? ஏய் நான் மெட்ல ஐயோ கஸ்தூரி ஏய் ஓ அம்மா வந்திருக்காங்க வராதியா கூத்தடிக்கிறாங்க. அவ மூஞ்ச அவளையும் பாருடா. டேய் என்ன என் மூஞ்ச பாக்குறியா ஐயோ பார்க்க முடியல கையில இருக்காது. ஏய் ஓ ஐயோ கஸ்தூரி ஐயோ ஆமா அவனை பார்த்து நீ கஸ்தூரின்ற அவன் சொல்லுமான்றான். அவன் என்னதான் ஆம்பளை பையனா இல்ல பொம்பளை பொண்ணா? அவனுடைய ஆம்பளை பேர் வந்து கார்மேகம். ஆ, நான் சுருக்கி செல்லமா கஸ்தூரின்னு கூப்பிடுவேன். கார்மேகத்தை சுருக்கி கார்னு தான் கூப்பிடுவாங்க. வேண்டாம் கஸ்தூரி நான் கூப்பிடுவாங்க. எனக்கு பிடிச்ச தாண்டி நான் கூப்பிட முடியும். அம்மா அம்மா எங்கம்மா கஸ்தூரி இங்க பாருடி. ஏய் என்ன குடிச்சு பாக்குற உள்ள இல்லம்மா உன் காட்டு மாதிரி அவன் காட்டு நீ பாப்பியா இல்ல காட்டுனாங்கல்ல நாலு பாட்டேன். நான் ரத்தமா பாத்தியா? பெரிய மனுஷா இருக்கிறாங்க அவங்க அண்ணங்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க டேய் டேய் ஓ அம்மா வந்துட்டாங்கடா. டேய் எத்தனை மாதிரி தான் வருவாங்க? வயசுக்கு வந்திருக்காங்க வயசுக்கு நான் வந்துட்டாங்க. வயசுக்கு வந்திருக்காங்கடா அதான் வயசுக்கு நான் வந்துட்டாங்க. ஒரு சொல்லுவாங்க ஏய் தக்க பருவம் இருக்காங்க பருவம் பருவமா? ஆமா என்ன பருவம்? டேய் ஓ அம்மா தனியா படுக்க கூடாது பெரிய உலக்கே போட்டு படுக்கலாம் அம்மா பேர் உலக எதுக்கு? நான் வந்து பாத்துக்கிறேன். சீக்கிரமே படு போய் கூட ஏய் சிட்டிங் அடிச்சா ஏய் உங்களுக்கு அடிக்க முடியாது. ஒண்ணும் தர அடிக்கிற தேவட ஒழுங்கா ஆச்சு. ஒரு பெண்களை பார்த்து தேவடியன்னு சொல்லலாமாடா பாவி. தெய்வமா வா பத்தினிடா டேய். பத்தினியோ ஒருத்தனுக்கு ஒருத்திய நம்ம முந்தாரி போட்டுருக்கலாம். ஏண்டா டேய் கண்ணி பருவம் நீங்கி மங்கை பருவம் இருக்காங்க ஐயோ என்ன சொல்லணும் அண்ணன் கிட்ட ஓடி வா புறப்படுங்க அண்ணா. சௌரியமா உட்காந்துக்கிறேன் இல்லங்க காலியா இருந்து உட்கார்ந்து நின்னா. காலி எந்த ஆமன் சொல்லலாமா காலியா தானே ஒரு பஸ் சீட் காலியா தான் உட்கார்ந்தியா? பஸ் சீட்டு காலியா இருக்கு காலியா இருக்குது அம்மா டேய் எங்கடா தங்கி நாட்டு இளவரசி எங்கடா அதான் அந்த இறுதி அம்மால எந்த ஏய் இளவரசி சாரே தடிமா விடு வாடாதம்மா. எங்க தங்கி எங்க அதான் இளவரசி அம்மா நானு நீ தோழி பெண்கள் தோழி பெண்கள் போணுமா? போனமாவா போனாமா 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 போனமா மலரோட சோலையில மலவன சோலையில என்னடா ரத்தமா போச்சு. என்னடா ஆச்சு குச்சி குத்திச்சு. எங்கடா குத்துச்சு எங்கடா குத்துச்சு கூத்து நேரத்துல தான் குத்திச்சு. குத்த நேரத்துல ஏய் எந்த இடத்துல அதாத்து எந்த குத்த நேரத்துல எந்த இடத்துல அண்ணா சரியா பாக்கல அந்த இடத்த. ஆகலையா ஆகாம எப்படி சொல்ற ரத்தம் போச்சு கீழே. ஆகாம ரத்தம் கீழே ஆறா போச்சு. எந்த இடத்துல அதாங்க இடத்த சொல்லு என் மகனே மலரோட சோலையில ரத்தமா போச்சாச்சம்மா. என்னடா ஜடி பண்ணிச்சடா இல்ல அத முருங்க குச்சி குச்சி. என்னடா ஆச்சு தங்கச்சிக்கு அதாம்மா அதாயா மாடு பேசிக்கிறேன் சொல்லு அத பத்தா சொல்ல சொல்லி கும்மு. சொல்ல என்னாச்சு அத மலரோட சோலையில மலவன சோலையில இளவரசி அம்மா இளவரசி அம்மா அதான் சரியா செப்புடா செப்புடா சரியா நானத்துக்கு சாப்பிடணும். என்னடா தப்பு போறா நான் நாத்துக்கு அந்த டேய் என்ன? வாய் திறந்து சரியா ஏய்! சொல்றா அம்மா இல்ல அதான் வயசுக்கு வந்துட்டாங்க. என்னத்த வயசுக்குனே ஏதோ சொன்னாங்க. டேய் வயதுக்கு வந்து விட்டா அததான் அததான் டேய், உசாரா பாத்துக்கிட்டா வண்டி நின்னுங்க எவனோ லோடு ஏத்திடுவா. கரும்பு லோடு அது அமைச்சரை பார்க்க வேண்டிய சந்தோஷமான விஷயம். என்னது?
வருஷமா நாய் வச்சிச்சு. நாய் கட்சி சந்தோஷமா இருக்கு. அமைச்சரே, என் தங்கை கன்னி பருவன் இங்கே மங்கை பருவடைந்து விட்டார். என் நாடு விழா கோலமாக இருக்க வேண்டும். மாவிலை தோரணம், மங்கள வாத்தியம் சிறப்பாக செய்து முடித்து விடலாம். அனைத்து உங்கள் தலைமையில் தான். அண்ணன் பரிசு சிறப்போடு செய்து முடித்து விடுங்கள். இளவரசி புத்தனுக்கு வருகிற வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீரட்டை விடவா? ஆமா மச்சான். நடத்த விடுவானா? பல பேர் மத்தியில் அவமானப்படுத்தி விட்டார். இவளை அவமானப்படுத்த ஒரு சரியான வழி இருக்கிறது. என்ன பண்ண போறா? நான் யார் தெரியுமா சந்திக்க போகிறேன்? யாரு? இப்படி அவ்வளவுதானே? இந்த மஞ்சள் நீராட்டு விழா மரண விழாவா இருக்கட்டும். அழைத்து கொண்டு வா.